முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கூகுளில் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்றைய தினம் கல்வி அமைச்சருக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணைய இணைப்பு ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாட்டில் கடந்த சில நாட்களாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி இதற்கு கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்து எதிர்க்கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதுடன் அமைச்சு பதவியிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய விலக வேண்டும் என்றும் அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது. இந்நிலையில் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து ஹரணி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி விமல் தலைமையிலான குழுவினர் நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியகிரக போராட்டத்தை ஆரம்பித்ததோடு கோஹோம் ஹரணி என்ற வாசகம் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததோடு ஹரணியை வீட்டுக்கு செல்லுமாறும் கடும் கூச்சலிட்டுள்ளனர். கோஹோம் என்ற வாசகங்கள் கடந்த கால அரசியல் வரலாற்றில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்த போதிலும் தற்போது பிரதமர் ஹரணிக்கு எதிரான இந்த கூச்சல் போராட்டத்தின் இன்று காலை நிலவரப்படி களத்தில் அதிக கூட்டம் இல்லாமல் பிசுபிசுத்து போனதாக தெரிய வருகிறது. இறுதியில் இந்த கோஹோம் கூச்சலால் விமல் வீரவன்ச மீண்டும் ஒருமுறை இலங்கை அரசியலில் மற்றும் இணையத்தில் அதிகம் பேசப்பட்ட மற்றும் தேடப்பட்ட நபராக மாறியிருக்கிறார் என்பதுதான் நிகழ்ந்துள்ள மாற்றமாகும்.